பெரம்பலூர் மாவட்டத்தின் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் 9வது புத்தக திருவிழாவில் இன்று நிறைவு நாள். மிகப்பெரிய கூட்டத்துடன் இந்த நிறைவு நாள் நடைபெறுகிறது. இந்த புத்தக திருவிழா மிக குறுகிய காலத்தில் 10 நாட்களில் ஏற்பாடு செய்து அதனை ஒருங்கிணைத்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அதாவது எப்போதும் நம்ம இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெரம்பலூர் புத்தக திருவிழா இன்விடேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மாதிரி மேஸ்கட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் இருக்கும், இன்விடேஷன்லேயும் இருக்கும். இது எல்லாமே கலெக்டரோட ஐடியா. இந்த ஒரு அருமையான இன்விடேஷன், இது மாதிரி ஒரு இன்விடேஷன் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்படி ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அந்த இன்விடேஷன் தயாரிக்கிறதாகட்டும், மேஸ்கட் ஆகட்டும், பேச்சாளர்கள் அதாவது 11:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செகண்ட் ஷோ முடிச்சு போகிற மாதிரி மக்கள் எல்லாம் தினைக்கும் 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அவ்வளோ கூட்டம் இருந்து நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிங்க. இந்த பேச்சாளர்களை எல்லாம் யார் யார் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் முடிவு செய்து மிகச் சிறப்பான இந்த புத்தக திருவிழா இன்று நடைபெற்றுள்ளது. இந்த நிறைவு நாள் விழாவில் தலைமை ஏற்றுள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். முன்னிலை வகிக்கும் சார் ஆட்சியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த புத்தக திருவிழா ஒரு சிஸ்டமேட்டிக்காக நல்ல அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தக திருவிழா ஒருங்கிணைத்து தோள் கொடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கிய பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் சார்பாக அவர்கள் தலைவர் மற்றும் தலைவர் சரவணன் அவர்களையும் செயலாளர் அரவிந்தன் அவர்களையும் மிகப்பெரிய வரவேற்பினை கொடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு புத்தக திருவிழாவும் அந்த ஒருங்கிணைப்பு என்பது மிக சரியாக இருந்தால்தான், அதாவது பேச்சாளர்களை வரவேற்பதாகட்டும், அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை தங்குவதற்கான இடவசதி ஏற்படுத்துவதாகட்டும், குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாகட்டும், அனைத்திலும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்திற்கு எங்களது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குறுகிய காலம், அதாவது 10 நாள் தான். 10 நாளில் அனைத்து பதிப்பாளர்கள் இந்த ஸ்டாலில் ஒரு ஸ்டால் கூட நம்மளுக்கு ஃபில் ஆகாமல் இல்லை. அதாவது நம்மளுக்கு அரசாணை பிரகாரம் 60 ஸ்டால் தான். ஆனால் நம்ம 102 ஸ்டால் போட்டிருக்கோம். 102 ஸ்டால் போட்டு 102 ஸ்டால் 10ல் இன்னும் நிறைய ஸ்டால் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிப்பாளர்களை வரவழைத்த நமது பப்பாசி முருகன் அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த புத்தக விழா எல்லா ஊர்லேயும் நான் பல டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது புத்தக விழா ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதற்கான கொடையாளர்களை தேர்வு செய்வது, கொடையாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நபர்கள் இருப்பாங்க. ஒரு வித்தியாசம் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான். அதாவது கொடையாளர்கள் முதல் 2 தினம் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி, அதற்கான முழு செலவும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணதற்காக மிகப்பெரிய நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை புரிந்துள்ள தனலட்சுமி பல்கலைக்கழக மாண்புமை வேந்தர் மற்றும் பணியாளர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் பணியாளர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஃப்ளெக்ஸ்மேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பாரதியார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் பணியாளர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஈடன் கார்டன் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் அலுவலர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கோல்டன் கேட்ஸ் கல்வி நிறுவனங்கள் தலைவர் மற்றும் அலுவலர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆதவ் பப்ளிக் கல்வி நிறுவனங்கள் தலைவர் மற்றும் அலுவலர்கள் ஆகியோரை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கொடையாளர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திருவிழா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கொடையாளர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சிறப்பு பேச்சாளர்களாக இன்றைக்கு சிந்தனை அரங்கு கடந்த 10 நாட்களாக மிகப்பெரிய ஒரு சிந்தனை கூட்டம், சிந்தனை அரங்கினை நிரப்பிக் கொண்டிருந்த சிறப்பு பேச்சாளர்கள் இன்று வருகை பெறுள்ள கற்றல் நன்று பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். புதியன விரும்பு என்ற தலைப்பில் வழக்கறிஞர் MP நாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். புதியதோர் உலக செய்வோம் என்ற தலைப்பில் கவிச்சுடவர்
கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த 10 நாட்களும் வருகை புரிந்த அனைவரையும் தூய்மை பணியை மிகச்சிறப்பாக மேற்கொண்டு அவர்கள் பொதுமக்களுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்த நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பான பாதுகாப்பை வழங்கிய காவல் அலுவலர்களுக்கும் ஹோம் கார்ட்ஸ் அலுவலர்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அதுபோல் தீயணைப்பு அலுவலர்கள் ஃபுல் டே அண்ட் நைட்டு எல்லா நேரமும் நம்மளாவது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கலைஞ்சு போயிடுவோம். அவங்க ஃபுல் டே இருந்தாங்க. அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். பந்தல் அமைப்பு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, பந்தல் அமைப்பு அதாவது நம்ம இந்த திருவிழாவுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஒரு 10-15 நாளாக பந்தல் அமைப்பு நடைபெற்றிருக்கிறது. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பதிப்பாளர்கள் 102 கடையில் உள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் டீ ஸ்நாக்ஸை இலவசமாக வழங்குகிற நமது ஊட்டி டீ ஸ்டார் செல்லப்பிள்ளை அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பான அரங்கம் அமைத்து அதாவது குறுகிய காலத்தில் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதே டயத்தில் 5 இடத்துல புக் ஃபேர் நடக்குது, 5 மாவட்டத்தில் புக் ஃபேர் நடக்குது. ஆனால் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுகிய காலத்தில் மிக சிறப்பான பந்தல் அரங்கம் அமைத்த ராஜீவ் பந்தல் அமைப்பினருக்கும் எங்களது வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோல் அரசு திட்டங்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஸ்டால் அமைத்த தமிழ்நாடு பாடல் நூல் கழகம் அலுவலர்களையும் பொது நூலகத்துறை அலுவலர்களையும் பொது சுகாதாரத்துறை அலுவலர்களையும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அலுவலர்களையும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மகளிர் திட்ட அலுவலர்கள் சிறைத்துறை அலுவலர்கள் சமூக ஆகிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சமூக ஊடகம் அதாவது சோசியல் மீடியா ரொம்ப வேலிடான இருக்கிற இந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா வியூ பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம புத்தக திருவிழாவினுடைய பேச்சாளர்களுடைய வியூஸ் 10,000க்கு மேலே போயிருக்குது. இன்னும் அந்த திருவிழாவே முடியல, அவ்வளோ பெரிய வியூஸ் போயிருக்குது. அதை சிறப்பாக ஒருங்கிணைத்த சமூக வீடியோ பதிவேற்றம் செய்த ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பான கைத்தட்டலை அன்புடன் வழங்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அதே போன்ற சிறப்பு இந்த ஆண்டு இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்ததில்லை. கலை காவேரி திருச்சிராப்பள்ளி கலைக்குழுவினர் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு சிறந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி நம்ம மண்ணின் மனத்தினை காண்பிக்கும் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து பணியாளர்களையும் பத்திரிகை ஊடகத்துறை அன்பர்கள் மிக சிறப்பாக நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு சென்றடைந்து அதிக அளவில் கூட்டம் வர காரணமாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். படிப்பை மிகவும் நேசிக்கும் பெரம்பலூர் வாசிகளான உங்கள் அனைவரையும் பொதுமக்களையும் வரவேற்பதில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.